வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பற்றின ஒரு 10 இம்பார்ட்டன்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த செஷன் நம்மளுடைய ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி டெய்லி 10 எம்சிக்யூஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்? இது ஒரு ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான். மெட்டபாலிசம் டு எக்ஸ்சேஞ்ச் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டு ரிமூவ் வேஸ்ட் டு சர்க்குலேட் பிளட்ன்னு இருக்குது. ஸோ வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டமும், பிளட் சர்க்குலேஷனுக்கு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமும், மெட்டபாலிசம் அதுக்கு லிவர் அப்படிங்கிற ஒரு ஆர்கனும், எக்ஸ்சேஞ்ச் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அதுக்கு லங்ஸ் மற்றும் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸும் அப்படி யூஸ் ஆகுது. ஸோ நம்மளோட ஆன்சர் டு எக்ஸ்சேஞ்ச் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து, which part of the respiratory system is responsible for bringing air into the lungs? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லி பார்த்தோன்னா, ட்ரக்கியா, பிரான்கையோல்ஸ், ஆல் தி அபவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு எல்லா ஆர்கன்ஸுமே அப்ளிகபிள் ஆகும். which part of the respiratory system is responsible for bringing air into the lungs? ஸோ ஆல் தி அபவ் எல்லா ஆர்கன்ஸுமே இதில் இன்வால்வ் ஆகும். யூஸ்வலாக ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமுடைய ஆர்கன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, நேசல் கேவிட்டி, ஃபேரின்ஸு, லேரின்ஸு, ட்ரக்கியா, ஆல்வியோலை இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதை தமிழில் எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்னா, நாசித்துவாரம், காற்றுப்பை, நுண்காற்றுப்பை, மூச்சுக்குழல், மூச்சு கிளைக்குழல், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாக்டான தமிழ் மீனிங் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய மதர் லாங்குவேஜ்லேயும் இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகை கிடைக்கும். அடுத்து, வாட் இஸ் த நேம் ஆஃப் த டைனி ஏர் சாக்ஸ் இன் த லங்ஸ் வேர் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அக்கர்ஸ்? ஆல்வியோலை, பிரான்கியோல்ஸ், ட்ரக்கியா அண்ட் ப்ளூரா. ஸோ ஆன்சர் ஆல்வியோலை. ஸோ ஏர் சாக்னு சொன்னாலும் அதுக்கு இன்னொரு பேர் ஆல்வியோலை. வாட் இஸ் த நேம் ஆஃப் த டைனி ஏர் சாக் இன் த லங்ஸ் வேர் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அக்கர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆன்சர் ஆல்வியோலை. அடுத்து, விச் மசில் இஸ் பிரைமரிலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸ்பேண்டிங் த லங்ஸ் டியூரிங் இன்ஹாலேஷன்? இன்டர்காஸ்டல் மசில், பெக்டோரியல் மசில், டயஃப்ராம் அண்ட் அப்டாமினல் மசில்ஸ். ஸோ இதுக்கு ரிலிவெண்ட்டான ஆன்சர் டயஃப்ராம் இஸ் primarily responsible for expanding the lungs during inhalation. அதாவது மூச்சை உள்ளே இழுக்கும்போது நுரையீரலை விரிவடை செய்யக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா டயஃப்ராம். அதற்கு இன்னொரு பேர் தமிழில் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா உதரவிதானம்னு பேர். இது நம்மளோட உடலில் வயிறு, மார்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கக்கூடிய பகுதி தான் டயஃப்ராம்னு சொல்கிறோம். அடுத்து, வாட் இஸ் த ப்ராசஸ் கால்டு வென் ஆக்சிஜன் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் த லங்ஸ் டு தி blood stream? Diffusion, oxygenation, ventilation, respiration. Answer, diffusion is the process called when oxygen is transferred from the lungs to the bloodstream. Okay, answer, diffusion. அடுத்து, which part of the brain regulates breathing? ஸோ செரிப்ரம், செரிபெல்லம், மெடுல்லா ஆப்லங்கேட்டா, பான்ஸ். ஸோ மெடுல்லா ஆப்லங்கேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய முகுளம் தான் என்ன பண்ணுதுன்னா ரெகுலேட்ஸ் ப்ரீத்திங், நம்மளுடைய சுவாசத்தை ரெகுலேட் பண்ணுறது மெடுல்லா ஆப்லங்கேட்டா. விச் பார்ட் ஆஃப் த பிரெயின் ரெகுலேட்ஸ் ப்ரீத்திங்? ஆன்சர், மெடுல்லா ஆப்லங்கேட்டா. அடுத்து, வாட் இஸ் த டேர்ம் ஃபார் ஏ ரெஸ்பிரேட்டரி ரேட் தட் இஸ் ஸ்லோவர் தென் நார்மல்? பிராடிப்னியா, டாக்கிப்னியா, ஹைப்பர்னியா, ஹைப்போனியா. Okay, what is the term for a respiratory rate that is slower than normal? அதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிராடிப்னியான்னு சொல்கிறாங்க. அடுத்து, which condition occurs when the air sac in the lungs become inflamed and filled with fluid? ஆப்ஷன் நியூமோனியா, பிரான்கைட்டிஸ், எம்ஃபிசீமா, ஆஸ்துமா. அதாவது ஏர்சாக் இன்ஃப்ளமேஷன், அதாவது காற்றுப்பைகள் சொல்லுவோம் இல்லையா, அதில் வரக்கூடிய பாதிப்பு எப்படின்னா ஃப்ளூயிட்னால் ஃபில் ஆகிருக்கும்போது அதுக்கு நேம் நியூமோனியான்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த மெம்பரேன் தட் சரவுண்ட்ஸ் த லங்ஸ்? நுரையீரலை சுற்றியுள்ள
ஒரு சவ்விற்கு என்ன பெயர் சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ளூரா, பெரிகார்டியம், பெரிட்டோனியம், மெனிஞ்சஸ். ஸோ மெனிஞ்சஸ் அப்படிங்கிறது மூளையை சுற்றி உள்ள ஒரு படலம்னு சொல்லுவாங்க. பெரிகார்டியம்ங்கிறது நம்ம ஹார்ட்டை சுற்றுற லேயர். பெரிட்டோனியம் அப்படிங்கிறது அதில் கேவிட்டி, அப்டாமினல் கேவிட்டி. ப்ளூரா அப்படிங்கிறது லங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மெம்பரேன்னு சொல்லுவாங்க. அடுத்து விச் கேஸ் இஸ் எக்ஸ்ஹேல்டு அவுட் ஆஃப் த பாடி த்ரூ த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நம்மளுடைய சுவாச மண்டலத்தின் வழியாக வெளியேற்றப்படக்கூடிய வாயுக்கு என்ன பேர் சொல்லி கேட்டிருக்காங்க. நைட்ரஜன், ஹீலியம், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன். ஸோ இதுக்குரிய ஆன்சர் நமக்கு தெரியும். எக்ஸ்கலேஷனில் வந்து வெளிவரக்கூடிய வாயு எதுனா கார்பன் டை ஆக்சைடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 10 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இருந்து 10 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த 10 கொஸ்டினுமே ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். இது நம்மளுடைய ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனில், நம்ம பேராமெடிக்கல் ப்ரொஃபஷனில், மெடிக்கல் ப்ரொஃபஷனில் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வந்தாலும் அதற்கு ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடியது டாபிக்ஸ் எல்லாமே தான். அதனால தான் நம்ம இதை ஷேர் பண்ணியிருக்கிறோம். இந்த வருஷம் நடக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாமினேஷனில் அப்பியர் ஆகக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த வருஷம் ஜிபேட் குவாலிஃபை ஆன நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் 2026 ஜிபேட் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறவங்க, இல்லை ஆல்ரெடி ஒரு டைம் எழுதி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஃபர்தராக எழுதி அகைன் குவாலிஃபை ஆக வெயிட் பண்ணுவாங்க நண்பர்கள், அவர்களுக்கு எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதனால் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். லைன் பை லைன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சாப்டர் எடுத்து படிங்க. மொத்தமாக படிக்கும்போது ரொம்ப பேர்டனாக இருக்கும். அதே நம்ம சாப்டர் வைஸ் பிரித்து படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுக்கு வசதியாக இருக்கும். ஜிபேட்டில் நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு ராங் ஆன்சருக்கு வந்து 1 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்கும். சரியான ஆன்சருக்கு 4 மார்க் இருக்கும். ஆனால் தமிழ்நாடு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஒரு கொஸ்டின் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 0.72 மார்க் இருக்கும். டோட்டலாக 125 கொஸ்டின். அதனால் 0.72 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணும்போது 90 மார்க்ஸ் உங்களுக்கு அவார்ட் ஆகும். ரிமைனிங் 10 மார்க்ஸ் எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் இப்போ பிஃபார்மசி முடிச்சு 5 இயர்ஸ் ஆயிருந்தனால் 5 மார்க் கிடைக்கும். 10 இயர்ஸ் ஆயிருந்தனால் 10 மார்க் கிடைக்கும். 1 இயர்னால் 1 மார்க் கிடைக்கும். ஃப்ரெஷ் கேண்டிடேட்னால் மார்க்கு இருக்காது. எதனால் அப்படின்னா ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நல்லா ப்ரிப்பேர்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸ் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா டாபிக்ஸையுமே நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு லாஸ்ட் டேட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ ஃபர்தராக டேட் எக்ஸ்டெண்ட் ஆனால் நம்ம அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணலாம். ஒன்ஸ் அகைன் பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.